புதிதாக வேலைக்கு சேர்கிறீர்களா? மறந்தும் இவற்றை செய்து விடாதீர்கள். எச்சரிக்கையாயிருங்கள். வேலைக்கு சேர்ந்ததும் இவற்றை யாரும் சொல்லித்தர மாட்டார்கள். HR துறையினர் நிறுவனத்தை பாதுகாப்பார்கள், உங்களே அல்ல. அதில் எந்த இழிவும் கிடையாது. அப்படிதான் நடக்கும். யாரிடமும் பேசுவதற்கு முன்னர் அவர் யார் என்று அறிந்து பேசுங்கள். எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துங்கள். டாக்குமெண்ட் எவ்ரிதிங். சொல்வதெல்லாம் நடக்காது. மின்னஞ்சல் அதாவது இமெயில் நடக்கும். எழுத்தில் இல்லாவிட்டால் நடக்கவே நடக்காது. கடின உழைப்புக்கு டீ மாத்திரமே பலன் அல்ல. உங்கள் பெருமதியை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எது தகுதி என்பதை அறிந்திருங்கள். உங்களுக்கான அங்கீகாரத்துக்கு மாற்றாக எதையும் கருதி கொள்ளாதீர்கள். நிறைய வேலை செய்தால் அதிக ஊதியம் அல்ல, இன்னும் அதிக வேலையே கிடைக்கும். எதை முயற்சி செய்யலாம் என்பதை திட்டமிடுங்கள். பலன் கிடைக்கும் என்றால் உங்களால் இயன்ற அளவு சிறப்பாக செய்திடுங்கள். எல்லோரும் மாற்றத்தக்கவரே, நீங்கள் உட்பட. கடினமாக அல்ல, ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக இதை சொல்லுங்கள். வேலைக்கு மேலாக உங்கள் குடும்பத்தை கருதுங்கள். குடும்பத்தினர் உங்களை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாய் நிறுவனம் நேசிக்காது. அடுத்த பதவி உயர்வுக்கான முயற்சியின் போது இதை மறந்து போகாதீர்கள். உடன் வேலை செய்கிறவர்கள் அனைவரும் நண்பர் அல்ல. இதமாக இருங்கள், ஆனால் தொழில் நேர்த்தியை காத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையை மெதுவாக உருவாக்குங்கள். முறையாக அதை ஈட்டுங்கள். ஊதிய உயர்வு இல்லாமல் 4 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்யாதீர்கள். அடுத்த நிறுவனத்துக்கு செல்லுங்கள். இல்லை என்றால் சம்பள உயர்வு கேளுங்கள். எந்த பலனும் தராமல் விசுவாசமாயிருப்பது விசுவாசம் அல்ல, அது வழக்கமாகிவிடும். ஊதிய உயர்வு இல்லாத பதவி உயர்வு வேண்டாம். அதே ஊதியத்துக்கு கூடுதல் பொறுப்பை ஏற்காதீர்கள். ஒத்துக்கொள்வதற்கு முன்பு கிடைக்கும் வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள். வேலை வாழ்க்கையை குறித்து மைக் ரேட் இப்படி கூறுகிறார். இது போன்ற தகவல்களை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.